ஏற்படுத்தி தருது. அதாவது அந்த அவருக்கு நன்மை நம்மளுக்கு தருது. யார் தீங்கிலிருந்து பாதுகாப்படுறாரோ அவருக்கும் அந்த ஆளுடைய துவா நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையா? ஒரு ஆள் போட்டு போறான்னு சொன்னா அவன் மீச்சு அதுல எதாவது ஆச்சுன்னா அவன் நாசமா போறவன்னு சொல்லத்தான் செய்வான், திட்டுவானா இல்லையா? அப்ப அந்த மாதிரி திட்டுல நாம என்ன செய்யலாம், விலகி கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம நன்மையான காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு தர்மம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நாம என்ன செய்யணும், நம்ம செய்ய படிச்சுக்கணும். அதான் என்ன சொல்றாங்க, அதாவது சின்ன விஷயம் இதுல வாழைப்பழ துளிதானு சொல்லி நம்ம நினைச்ச கூட ஒதுங்கி ஓடிடக்கூடாது. அப்ப எதை நினைச்சலாம் சொல்றாங்க, தொல்லை தரக்கூடிய பொருள் எதை இருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுத்து நாம ஒதுக்கி போட்டோம்னு வச்சுக்கிடுங்க, இது உங்களுக்கு தர்மம் சொல்லி நபியான் சொல்றாங்க. அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் என்று சொன்னால் அப்ப அவர் என்ன செய்யணும், அதாவது வாகனத்தில் சென்று கொண்டு இருக்கும் போது அவருடைய சாட்டை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப அந்த நேரத்தில் வாகனம்னு சொல்ல எதுன்னு சொன்னா ஒட்டகத்தில் அவங்க போவாங்க. ஒட்டகத்தில் போயிட்டு அவன் இறங்குறதுக்குள்ள என்ன செய்வான், அதை படுக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவன் இறங்கணும் இல்லையா? அப்ப அதுக்குள்ள அவனுக்கு என்ன செய்யும், போதும் போதும் ஆயிப்போம். அப்ப அந்த மாதிரியான நம்ம நேரத்தில் அவன் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறான். வாகனத்தில் இப்ப நம்ம என்ன செய்யலாம், அழகா நம்ம பார்க்கலாம். இப்ப அதாவது கூலி தொழிலாளர் பண்ணக்கூடிய அந்த கூலி தொழில் பண்றவங்க என்ன செய்வாங்க, ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா கார்ட்டூன் எடுத்து என்ன செய்வாங்கன்னா அந்த சைக்கிள்ல பின்னால கட்டி என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க. கார்ட்டூனா பிறகு என்ன செய்வாங்க, ஒரு சைக்கிள்ல கட்டி கொண்டு போவாங்க. அவன் ரேசா உருட்டி அப்படி காட்டும் ஜரிஞ்சிட்டே வரும், சைக்கிள் என்ன செய்யும் கீழே விழுந்துரும் இல்லையா? அப்ப நம்ம அவன் தூக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு என்ன செய்வான், நிறைய பேர் அதை உதாசீனப்படுத்தி நம்ம போறோம். அதாவது அவன் வேலை அது அவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். ஆனா அவன் அப்படி இருக்கக்கூடாது. அதை நம்ம சொல்றாங்க, வாகனத்தில் ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கும்போது சாட்டை கீழே விழுந்து விட்டு என்று சொன்னால் அதை எடுத்து கொடுக்குறோமா இல்லையா, இது தர்மம்னு சொல்லி நபிலாம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தண்ணி ஒரு ஆளுக்கு அதாவது நம்ம பக்கத்துல சாப்பிட்டு இருக்காருன்னு சொன்னா தண்ணி நாம அவருக்கு ஊத்தி கொடுக்குறோமா இல்லையா, இதுவும் தர்மம்னு நபிலாம் சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் ரொம்ப அற்பமான காரியம், நாம என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்ப இந்த மாதிரியான வேலைகள் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கா இல்லையா, இவைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன நம்மளுக்கு ஏற்படுத்தி தரும். அப்ப இந்த இதனால தான் நபிஸ்லாம் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தர்மம்னு சொன்னா எப்படிப்பட்ட நன்மை அது? அதாவது தர்மங்கிறது அல்லாஹ்வின் பாதையில் நாம என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடிய ஒரு அமல். அப்ப அந்த அமல் என்ன செய்ய, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்மளுக்கு செய்து தருன்னு சொல்லி பெற்று தருகிறது நபிகள்லாம் செல்லாசலம் நம்ம சொல்லி தர்றாங்க. அப்ப இதே போல தான் மார்க்கத்துல அதாவது பெரிய பெரிய வணக்கங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதாவது தொழுகை நம்மளுக்கு இருக்குது, நோம்பு நம்மளுக்கு இருக்குது, ஹஜ் நம்மளுக்கு இருக்குது, ஜக்காத்து கொடுக்குற இருக்குது. இந்த மாதிரியான பெரிய பெரிய வணக்கங்கள்லாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பெரிய வணக்கங்கள் செய்யாத ஒரு பெரிய வணக்கங்களால் செய்யப்படியா நன்மை நாம் நினைச்சிடலாம். சின்ன வணக்கம் இருக்கா இல்லையா, அந்த சின்ன வணக்கத்தை நாம பெற்றலாம். அது என்ன வணக்கம் அது அப்படின்னு சொல்லுங்க பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திக்ர். அதாவது திக்ர் இருக்கா இல்லையா, அல்லாஹ் நினைக்கக்கூடிய அந்த திக்ருடைய அந்த செயலை நாம என்ன செஞ்சிடலாம், அழகாக பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அதாவது பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்குருல்லாஹ் திக்ரன் வ கஸீரா வஸப்பிஹு புக்ரத்தன் வ அஸீலா. அதாவது ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை அதிகமாக நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். காலையிலும் மாலையிலும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை இன்னொரு நினைக்கிறான், அதாவது அல்லாஹ்வுக்கு இன்னொரு வசனத்தில் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் அதிகமாக நினையுங்கள். அதாவது இன்னொன்று பதுக்குருவனே அதுக்குருக்கும் அதாவது வதுக்குருவனே வலா தக்ஃபுரூன். அதாவது என்ன நீங்க என்ன செய்ய நினைவு கூறுங்கள், நான் உங்களை என்ன செய்யறேன், உங்களை நினைவு கூறுவேன் சொல்லி என்ன அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி காட்டுறான். அதாவது நாம அல்லாஹ் எந்த அளவுக்கு நாம நினைவு கூறுறோமோ அல்லாஹ் நினைச்சான் நம்மள நினைவு கூறுறான். என்னுடைய அடியா நினைச்சான் என்னை பத்தி நினைவு கூறான்னு சொல்லி மலக்கட்டு நினைச்சு நான் பெருமையா பேசக்கூடிய அந்த இதெல்லாம் ஹதீஸ்லாம் பார்க்கதான் செய்யறோம். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவிட்ட மிக நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்கள் தான் எந்த அமலு, இந்த திக்ர். அல்லாஹ் அதை நல்லா நினைவு கூறக்கூடிய அமலா என்ன இருக்குது. இன்னும் இந்த திக்ரை பத்தி நம்ம சொல்லணும்னா நபிகள் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, அதாவது ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தின் சட்டங்கள் இருக்கா இல்லையா, இந்த இஸ்லாத்தின் சட்டங்கள்ல எனக்கு என்ன செய்யணும், அதிகமான சட்டங்கள் என்கிட்ட இருக்குது. அப்ப நான் அல்லாஹ்வை அதிகமா அதாவது அல்லாஹ்வை அதாவது நெருங்குவதற்குண்டான அதாவது அல்லாஹ் அதிகமா உள்ளன, ஆகவே நான் உறுதியா பற்றி பிடித்துக் கொள்வதற்குண்டான ஒரு காரியத்தை என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, உன்னுடைய நாவு அல்லாஹ்வின் வார்த்தை இருக்கா இல்லையா, இதுல திளைத்திருக்கட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது திக்ர்ல அல்லாஹ்வுடைய நினைவுல என்ன செய்யட்டும், உன்னுடைய நாவு திளைத்திருக்கட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் நாம எதுல பார்க்கிறோம் சொன்னா திருமறையில் நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட கேட்கறாங்க. அதாவது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி சொல்றாங்க, அதாவது நீங்கள் செய்கின்ற செயல்களில் என்ன செய்யுது, அதாவது நீங்கள் செய்கின்ற செயல்களில் ஒரு தூய்மையான ஒரு செயலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. கேட்டு நினைச்சாங்கன்னு சொன்னா, அது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா, அது அதாவது அதுதான் ஒரு சிறந்த செயல், அது அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த செயல் தான் இது, அந்த செயலா இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்கன்னா, அதாவது அவங்க எடுத்து நடக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, பல விதமான ஓமையில கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஆர்வமா கேட்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்வோம், எப்ப பெரிய விஷயங்களை சொல்ல போறோம்னு நினைப்பாங்களா இல்லையா, ஒரு சின்ன சிம்பிளா முடிச்சுட்டு போயிருவாங்க.
அப்ப இந்த மாதிரி தான் அவங்க சகாபாக்கள் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்விடத்தில் மிகவும் தூய்மையானது, இன்னும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது. நாம உயர்ந்த அந்தஸ்து என்னெல்லாம பாடுபடுறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது இந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னும் இந்த விஷயத்துக்கே வரல. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? அதாவது நீங்கள் வந்து அல்லாஹ்வின் பாதையில் நீங்க கொடுக்குறீங்களா, தங்கம் வெள்ளி இதெல்லாம் தான தர்மம் பண்றீங்களா இல்லையா? இந்த தர்மத்தை விட மிக சிறந்த உயர்ந்தமான ஒரு செயல் அந்த செயல் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? அதாவது இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப இதை விட வேற செயல் எதுவுமே இருக்காது. மிக உயர்ந்த இஸ்லாத்தை வேற செயலே இல்லை. என்ன சொல்றாங்க? நீங்கள் அல்லாஹ்வின் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு ஒருவரை வெற்றி கொள்கிறீங்களா இல்லையா? இந்த செயலை விட, அதாவது அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாவதை விட மிக பிரியமான ஒரு செயல் அவனை சொல்லி தரட்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. என்ன சொல்றாங்க? முதல்ல அல்லாஹ்வோட தூய்மை சிறந்த செயலுங்கிறாங்க. அப்புறம் இதுதான் தூய்மையான அல்லாஹ்விடத்தில் மிக தூய்மையான செயலுங்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தரஜாக்களை, அதாவது உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி தரக்கூடிய செயல் நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க? அதாவது நீங்க நாம தான தர்மம் பண்றோமா இல்லையா, தங்கம் வெள்ளி பொருள்லாம் தான தர்மம் பண்றோமா இல்லையா, இந்த விஷயத்தை விட, இந்த தான தர்மம் பண்றதை விட மிக அழகான செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கடைசி என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் ஷஹீதாக மரணிக்கிறீங்களா இல்லையா, அந்த ஷஹீதை விட என்ன செய்யுது மிக உயர்தரமான ஒரு செயல். அது என்ன செயல் அவங்க சொல்லி தரட்டுமான்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள் ஆர்வமா கேட்கறாங்க, சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அவங்க நினைக்கிறாங்கன்னா என்னமோ பெரிய ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க நினைச்சிட்டு என்ன சொல்றாங்க? அதுதான் திக்ருல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை நினைக்கிறீங்களா இல்லையா, இதுதான் என்ன செய்யுது இத்தனை அம்சங்களை விட அல்லாஹ்விடத்தில் மிக தூய்மையானது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் என்ன செய்யுது உயர்ந்த அந்தஸ்தை பெற தரக்கூடியது, இன்னும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்றாங்க அதாவது சிறந்த செயல், இன்னும் நீங்க தான தர்மம் பண்றீங்களே அதை விட சிறந்தது, இன்னும் என்ன செய்யுது ஷஹீதாக விட சிறந்தது. அப்ப இத்தனை அம்சங்களை விட சிறந்த செயல் எந்த செயல்னு சொன்னா நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய திக்ருல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை நினைக்கீங்களா இல்லையா, இந்த ஒரு வார்த்தை என்ன செய்யுது அல்லாஹ்விடத்தில் இத்தனை அம்சங்களை விட சிறந்தா இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதாவது என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் நினைவு கூர்றோமா இல்லையா, அதாவது செத்த மனிதனுக்கும் உயிருள்ள மனுஷனுக்கும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வித்தியாசம் காட்டுறாங்கன்னு சொன்னா, யார் வந்து அல்லாஹ்வின் நினைவில், அதாவது அவனுடைய உள்ளம் திளைத்திருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய நினைவில் அல்லாஹ் வந்து அவனுடைய உள்ளம் திக்ர் செய்து கொண்டிருக்கிறதோ, அதாவது அவங்கெல்லாம் யாரு, அதாவது அவங்கெல்லாம் உயிருள்ள மனிதர்கள். யார் வந்து அல்லாஹ்வுடைய அந்த நினைவுல வந்து அவங்களுடைய உள்ளம் இல்லையோ அவங்கெல்லாம் செத்த மனிதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாமெல்லாம் நம்முடைய உள்ளம் வந்து அல்லாஹ்வின் அந்த புறத்துல அல்லாஹ்வுடைய திக்ர்ல அல்லாஹ்வுடைய எண்ணத்துல நாம இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நாம யாரு செத்த மனிதன், நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலன் நம்மளுக்கு இல்ல. அப்ப எப்ப நம்முடைய உள்ளங்கள் வந்து நம்முடைய நாவுகள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கின்றனவோ அவன் தான் யார், அவன் உண்மையான உயிருள்ள மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது அல்லாஹ் சொல்வதா என்ன சொல்றாங்க? என்னுடைய அடியான் அவனுடைய நாவு இருக்கா இல்லையா, அவனுடைய உதடுகள் ரெண்டும் என்ன செய்ய என்னுடைய நினைவாற்றல் அசையும் போது நான் அவனுடன்